This video sponsored by School of Business Organization, அதாவது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோட ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது இருந்தால் போதும். இதில் நம்மளோட ஆட்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாபு. இதில் டெய்லி இன்கம் எடுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதுக்கு ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல பிஸ்னஸ். ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ். அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பர். ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது திவேதா மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எப்படி எடுக்கிறது, அது குறைந்த கட்டணத்தில் எப்படி எடுக்கிறது, ஃப்ரீயாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேன் எதுக்காண்டி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உடலில் உள்ள பார்ட்ஸு ஏதாவது சேதமடைஞ்சிருந்தாலோ, ஏதாவது வலி ஏற்பட்டாலோ நம்ம சிடி ஸ்கேனை டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. நம்ம இது வெளியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுத்தாலும் நாம் அரசு மருத்துவமனையில் கம்மியான ப்ரைஸில் இந்த சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம். இது ஒரு பார்ட்டுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வெளியில் எடுத்தோம்னா இதோட ப்ரைஸ் 2500 ரூபாய். அப்போ வெளியில் உள்ள டாக்டர் எழுதி கொடுத்தாலும் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கட்டணமே இல்லாமல் எப்படி இந்த ஸ்கேன் எடுக்கலான்னா, முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் அட்டை மூலமாக இந்த ஸ்கேனை எடுத்துக்கலாம். அதுக்கு டாக்டர் கையெழுத்தெல்லாம் வேணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி, விவோட்ட கையெழுத்து வாங்கி இதெல்லாம் ரெடி பண்ணால் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் பழைய ரேஷன் கார்டு முக்கியமாக அதுக்கு தேவைப்படுது. அப்போ 2 விதமாக இந்த சிடி ஸ்கேனை எடுத்துக்கலாம். இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எந்த விதத்தில் எந்த அளவில் சேதமடைஞ்சிருக்கு, எந்த அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத டாக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நோயாளிகள் நம்ம அரசு மருத்துவமனையை அணுகி நம்ம இந்த சிடி ஸ்கேனை எடுத்துக்கலாம். இப்போ அரசு மருத்துவமனையில் காலையில் 8 மணிலேருந்தும் மதியானம் 2 மணி வரைக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மதியானம் 2 டு நைட்டு 8 மணி வரைக்கும் இன்னொரு டாக்டர் இருக்காங்க. அதாவது காலையில் 8 டு நைட்டு 8 வரைக்கும் இயங்குது. நாம் எந்த டைம் நமக்கு ஓகேவே கன்வீனியண்ட்டான டைமை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கையில் காசு கொண்டு போய் அங்கே கொடுத்து கட்ட முடியாது அந்த 500 ரூபாய் பணத்தை. நம்ம எப்படி கட்டணுன்னா, ஸ்கேனர் இருக்காங்க, ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அந்த பணத்தை கட்ட முடியும். அதோட யூடிஆர் நம்பரை எழுதிக்குவாங்க. அதுக்கப்புறம் நோயாளியை உள்ள அனுப்பிச்சு ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு தான் தர்றாங்க. முதல் நாள் எப்போ எடுத்தாலும் அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடச்சிருது. அப்போ இந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறத நாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வெளியில் ஒரு 2500 ரூபா செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்கேனை கவர்மெண்ட்டு நமக்காக 500 ரூபா, அதாவது குறைந்த செலவில் 500 ரூபாயில் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்கங்கிறதுனால நாம் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது பாமர மக்கள் கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு தேவை இருக்கிறத புரிஞ்சு வெளியில் எடுக்க சொன்னாலும் நம்ம இங்கே அரசு மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க ஓகே சொல்லுவாங்க. அரசு மருத்துவமனையில் எடுக்கலாமான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் ப்ரைவேட்டை விட இங்கே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, கூட்டம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம வெயிட் பண்ணி நம்ம சிடி ஸ்கேனை எடுத்து பயன்படுவோம். உடல் நலம் காப்போம். நன்றி, வணக்கம்.